இளைய சமுதாயத்தினரிடையே இருக்கிற மது, புகை மற்றும் போதை வஸ்துக்களினால் ஏற்படுகிற அபாயங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை இங்கே சொல்லித் தருகிற வகையிலும், ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகள், பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலும் இந்த அமைப்பு இங்கே சிறப்பான வகையில் செயல்படவிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் அந்த மையத்தை உள்ளே பார்வையிட்ட போது ஒரு நட்சத்திர விடுதிக்கு இணையாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மாடர்னைஸ்டு கிளினிக் இங்கே இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நிதி ஆதாரத்தை ரூபாய் 95 லட்சத்தை CSR நிதி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், நோவோ நோர்டிக்ஸ் கல்வி அறக்கட்டளை ஆகிய இரு அமைப்புகளும் சேர்ந்து 65 லட்சம் ரூபாய் செலவில் இந்த புதிய நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மையம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. சமீபத்திய ICMR மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டில் சர்க்கரை நோய் பாதிப்பு என்பது 10.4% இருந்து வருகிறது. எனவே இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வை, அவர்களுக்கு கூடுதல் சிகிச்சைகளை, கூடுதலான அறிவுரைகளை, பல்வேறு வகையான அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய உபகரணங்களோடு கண் மருத்துவ பரிசோதனை உபகரணங்கள், திறன் பலகை போன்ற கற்பித்தல் உபகரணங்கள், நரம்பு கடத்தலை வேகத்தை ஆய்வு செய்யும் இயந்திரம், சர்கோபினியா மதிப்பீட்டு கருவிகள், வலிமிகுந்த நீரிழிவு நரம்பியல் சிகிச்சைக்கான துடிப்புள்ள மின்காந்தப்புலம் சிகிச்சை போன்ற பல்வேறு வசதிகள் இந்த நீரிழிவு நோய் மையத்தில் இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. ஆக இந்த ஒரே நாளில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நீரிழிவு நோய்க்கான ஒரு உயர் நிலை துறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. செவியெலும்பு அறுவை திறன் ஆய்வகம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. வளரிளம் பருவத்தினருக்கான சிகிச்சை பிரிவு டீன் கிளினிக் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது.